இது இந்த எலும்பு இருக்குது. இதுல மேடான எலும்பு, இந்த எலும்பு சென்டர் உள்பக்க கணுக்கால் எலும்பு, இந்த மேடான பகுதி. இந்த மேடான, அதாவது இந்த இது கரு மேடான எலும்பு. இந்த மேடான எலும்பு வந்து சென்டர் பகுதி 7. K3யும் இதுவும் ஒரே சேம் லொகேஷன். அதை நீங்க படிச்சுக்கங்க. இதுல சரிங்களா? ஆமா ஆமா, K7ல இருந்து K1. இது பாயிண்ட் லொகேஷன் வந்து மேடான எலும்பு இந்த டெண்டனுக்கும் இடையில உள்ள பண்டம். இது K3. இது கிட்னி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இதை போடலாம். இதை நீங்க புக்கில் படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இதுல இருந்து என்ன பண்ணணும்னா 5 சூன் தள்ளி மேல 3 சூன், எகைன் 2 சூன். அவருடைய கை பார்த்தீங்கன்னா 3 சூன், 2 சூன், 5 சூன். சரிதானே? இவ்வளவு தூரம், இவ்வளவு தூரம் அடையாளத்துக்காக. இப்போ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ல K3 எங்க இருக்குது, எப்படி எடுக்கணும், புரியுங்களா? எந்த பாயிண்ட் லொகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி எடுக்கணும், அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஒரு சிலருக்கு இங்க இருக்குது, அங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, எதையா குழப்பிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா இந்த மேடான எலும்பு பகுதிக்கும் டெண்டனுக்கும் சென்டர் பகுதி இதுவும் பள்ளமா இருக்கும், கேவிட்டியா இருக்கும். இது வந்து K3. இது என்னன்னா என்னுடைய 8வது புள்ளி. சரிங்களா? இங்கிருந்து என்ன பண்ணா 5 சூன், 3 சூன், 2 சூன் மேல கிட்னி மெரிடியனோட சம்பந்தப்பட்ட இடத்துல பாதையில. இது வந்து என்னன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ல K9 ரெண்டு சேம் லொகேஷன் தான். இது வந்து அட்ரினல் கிளாண்டோட 0. அட்ரினல் கிளாண்ட் இருக்குல்ல நம்மளுடைய உடம்புக்குள்ள, பிட்யூட்டரி, தைராய்டு, தைமஸ் இருக்கு. அட்ரினல் கிளாண்டோட 0. இந்த பாயிண்ட் வந்து இதுல அட்ரினல் கிளாண்டோட 0. இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கருவுற்ற பெண்கள் இருக்காங்கல்ல, கருவுற்ற தாய்மார்கள் 2.5 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் என்ன நடக்கும், அந்த கருவுற்ற இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனட்டிக் டிரான்ஸ்பரன்ஸ் அந்த டைம்ல தான் நடக்கும். ஜெனட்டிக் டிரான்ஸ்பரன்ஸ்னா கரு உண்டான பிறகு அப்பா வகையாறுல, அம்மா பாரம்பரியத்துல, அப்பாவுடைய பாரம்பரியத்துல, 2 பேருடைய பாரம்பரியத்துல இருந்து எந்த குணத்தை குழந்தைக்கு டிரான்ஸ்பர் பண்றது. அம்மாவுக்கு பல்லு நீட்டா இருக்குது, அப்பாவுக்கு கரெக்டா வரிசையா இருக்குது. அப்பாவுடைய பல்ல கொண்டு வைக்கிறதா, அம்மாவுடைய பல்ல வைக்கிறதா, எது தீர்மானிப்பது? அது அந்த பீரியட் தான் ஜெனட்டிக் டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2.5 மாசத்துல இருந்து 6 மாசம் வரையிலும். அந்த சமயங்கள்ல என்ன பண்ணோம், 15 நாட்களுக்கு ஒரு முறை, ஏதாவது இந்த அட்ரினல் கிளாண்டோட சம்பந்தப்பட்டது இருந்தாங்கன்னா, இது அட்ரினல் கிளாண்ட் கிட்னியோட சேர்ந்தது. இந்த கிட்னி தான் நமக்கு வந்து ஜெனட்டிக் டிரான்ஸ்பரன்ஸுக்கு, ஜெனட்டிக் சம்பந்தமான விஷயங்களை கிட்னி தான் அது வந்து பக்கபலமா இருந்து வேலை செய்யுது. ஆகவே அதுல என்ன பண்ணணும், இதுல ஃபெதர் டச் கொடுக்கலாம். ஆமா, டச் தெரபி, ஃபெதர் டச் கொடுக்கலாம். எப்படின்னா கையை இது மாதிரி வச்சுக்கணும், மூடிக்கணும், 3 விரல் மூடிக்கணும். இதில் இந்த கட்டை விரலை தூக்கி நடு விரல்ல இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி, புரியுதுங்களா? இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா விரல்ல இருந்து எல்லா இடங்களும் எனர்ஜி வெளியில ஏறுது. கையில இந்த விரல்ல இந்த மாதிரி வெளியில ஏறுது. வெளியேறக்கூடிய எல்லாமே இந்த சோலார் பிளெக்ஸஸ்ல நம்ம அடைக்கிறோம். உடனே நம்ம இந்த கையில வச்சுட்டோம், இந்த கட்டை விரல்ல இருந்து போடுற நியூட்ரல் சார்ஜ் இதுல வருது. இப்போ இதுல இருந்தோடனே இதனுடைய மேடான பகுதிகளை கையில இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே என்ன பண்றோம், ஒரு சேர ஒரு டிப்பா பகுதி, ஒரு டிப்பான ஒரு இடத்துல அது விரல் நுனியில என்ன பண்றோம், அது எங்க டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு சொன்னா, இங்கி வந்து ஒரு ரேகை சுழிமம் இருக்கும். ரேகை சுழிமம், ஏன்னா ஒரு எல்லா ரேகையும் ஒன்னா கூடக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து தான் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகும். ஆகவே விரலோட எந்த பகுதி அந்த இடத்துல டச் ஆகணும், இந்த பகுதி டச் பண்ணணும். ஆமா, இதுல என்ன பண்ணணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்க கூடாது, இப்படி இது மாதிரி வைப்போம். அப்படி வைக்கணும், இது மாதிரி. ஆமா 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 ஆமா. இதுல என்ன பண்ணணும், இங்க இருக்குங்க, அழுத்தக்கூடாது,
தொட்டதும் தொடாததுமா, பட்டதும் படாததுமா, ஃபெதர் டச், மென்மையான ஒரு தொடு உணர்வு, தொடுறுதல். அதை வந்து ஃபெதர் டச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஃபெதர் டச், மென்மையா தொடுறது. இப்ப கையை மூடி தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இது எனர்ஜி பாஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப தொடும்போது என்ன பண்ண கூடாது, நான் ஷூ போட்டிருக்க மாதிரி ஷூவோ செருப்போ எதுவும் போட்டுருக்க கூடாது. ஆமா, சிகிச்சை அளிப்பவர் என்ன பண்ணணும், எர்த்தோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கணும், பூமியோட நேரடியான தொடர்பு நிலையில இருக்கணும். இப்போ பூமியோட நேரடியான தொடர்பு நிலையில இருந்தது, பூமியில இருந்து ஆற்றலை எடுக்கிற தன்மையை எடுத்தும் இதை நம்ம கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா பூமியில இருந்து வெளிப்படுற ஆற்றல் நம்ம உடம்பு வழியா வந்து இது வெளியேறும்போது ஆட்டோமேட்டிக்கா இது பாஸ் ஆக ஆரம்பிச்சு. இது விரல தொட்ட உடனே பாஸ் ஆகும். பாஸ் ஆகிறதா இது கரெக்டா உணர முடியும். தாய் வகையில் உள்ளவங்க, தாயோட சொந்த பந்தங்கள், அவங்களுடைய அந்த ஜெனடிக்கா வரக்கூடிய பாரம்பரியத்திலிருந்து வரக்கூடிய நோய்கள் ஏதாவது இருக்கும். அப்பாவுக்கு ஏதாவது நோய் இருந்திருக்கும், அம்மா வழிகளில் யாருக்காவது ஏதாவது நோய்கள் இருந்திருக்கும். இந்த 2 நோய்களுமே என்ன ஆகாதுன்னா குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நம்பர் 1 இதுல உத்தரவாதம், குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. தாய் வகையில இருக்கிற நோய்களும் தந்தை வகையில இருக்கிற எந்த நோய்களுமே குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நம்பர் 1. குழந்தை வந்து எப்பயுமே 3 கிலோவுக்கு மேலதான் பிறக்கும். நல்ல ஹெல்த்தியான குழந்தை 3 கிலோ 3.5 கிலோ அப்படின்னு குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை கூட இது வரைக்கும் 3 கிலோவுக்கு கீழே பிறந்தது கிடையாது. 3 கிலோவுக்கு மேலதான் பிறக்கும். 2. மூன்றாவதா என்ன அப்படின்னாக்கா, பேறு காலங்களில், பிரசவ காலங்களில் கை வீங்கிறது, கால் வீங்கிறது, இந்த மாதிரி வேலையே இருக்காது. பிரஷர் கூடுதலா வருது, சுகர் கூடுதலா வருது, கேஸ்ட்ரேஷனல் டயபெட்டிக், அது இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. சரிங்களா? முதல்ல வயிறே பெருசா இருக்காது. வயிறு இருக்குல்ல, ஒரு சிலருக்கு என்னன்னா வயிறு பெருசா இருக்கும். ஓ, எப்படி 2 குழந்தை இருக்கும் அப்படின்னு நினைச்சு, எல்லாமே பனிக்குடம்பு நீர் தான் சேர்ந்துருக்கும், பெருசா இருக்கும். இது வயிறே பெருசா தெரியாது. 8 மாசம் 9 மாசம் வரைக்கும் சின்னதான் இருக்கும், வயிறே பெருசா தெரியாது. திட்டமான அளவு நீர் மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க, இதா இருக்கும். நம்ம கை வீங்கிறது, கால் வீங்கிறது, இது மாதிரியான பேறு காலங்களில் இருக்கிற உபாதைகள், டயபெட்டிக், பிரஷர் வருது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது மேக்சிமம். அதுக்கடுத்து 4ஆவதா ஒண்ணு நார்மல் டெலிவரியை கொடுக்கும். ஒண்ணு நார்மல் டெலிவரியை கொடுக்கும். வெயிட் பண்ணீங்கன்னா நார்மல் டெலிவரி. யாருக்குமே சிசரியன் பண்ணி குழந்தைய வந்து அறுவை சிகிச்சை செய்து எடுக்கக்கூடிய சூழல் யாருக்குமே வராது. இது சரிப்பட்டு வராது, எடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ண வரோம். வெயிட் பண்ணாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரியை கொடுக்கும். இது 4 அம்சங்களும் உத்தரவாதம். சரிங்களா? ஆகவே இதை எல்லாருமே நீங்க செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஃபெதர் டச் 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கணும். 6 மாசம் வரைக்கும் நீங்க கொடுக்குற ரிசீவை எனர்ஜியை அது ரிசீவ் ஆகும். 6 மாசத்துக்கு பிறகு அது ரிசீவ் பண்றதை ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திக்கும். நீங்க 6 மாசத்துக்கு பிறகு 7ஆம் மாசத்துல டச் பண்ணா ரிசீவ் ஆகாது. அப்ப நீங்க 6 மாசம் பிறகு ரிசீவ் ஆகல அப்படின்னா குழந்தை வந்து உள்ள இருக்க வயிற்றுல இருக்க குழந்தை 6 மாதத்தை தாண்டி விட்டது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? 6 மாசத்துக்கு பிறகு எனர்ஜி, நாம கொடுக்குற எனர்ஜி ரிசீவ் ஆகாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணா, குழந்தை பிறப்பதற்கு முன் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு டச் கொடுக்கும், அது ரிசீவ் ஆகும். எது? லாஸ்ட்ல. குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி மருத்துவர்கள் தேதி குறிப்பிடுவாங்கல்ல, இந்த பிரசவ காலம், இந்த 3 நாட்கள் 2 நாட்கள் தேதி குறிப்பிடுவாங்கல்ல, அந்த தேதிக்கு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு டச். உள்ளுக்குள்ள மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம டச் மட்டும் தான் பண்றோம். இது வந்து நம்மளுடைய பயோக்கு மருத்துவத்துல இது சாத்தியம். இது நாம நிறைய கொடுக்குறோம். எங்களுடைய ட்ரீட்மெண்ட்ல இந்த குழந்தை பிறந்தது கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கிறாங்க நிறைய பிள்ளைகள். 25 வயசு 30, 25 வயசு 27, நமக்கு 28 வருஷங்கள் இந்த மருத்துவத்துல இருக்கோம். 28, 29 வருஷம் மருத்துவத்துல இருக்கோம். 25, 27 வயசு, இப்ப 25 வயசு குழந்தைங்களாம் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. லோ பிபிக்கு ஒரு அருமையான புள்ளி. லோ பிபி உள்ள பேஷண்ட்டுக்கு டச் கொடுத்தா லோ பிபி கண்ட்ரோல் வரும். அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ல வந்து லைட்டா ப்ரெஷர் கொடுத்துட்டு பயோபொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணிட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, ஆமா அதே புள்ளிகள்ல இப்ப நாம எழுதுறது டச் மட்டும் கொடுக்கறது எதுக்கு? கர்ப்பிணி பெண்களுக்கு. மற்ற நோய்களுக்கு நாம கொடுக்குற லோ பிபி பேஷண்ட்டுக்கு என்னென்னலாம் பாருங்க, புத்தகத்துல நல்ல தெளிவா விளக்கமா கொடுத்துருக்குறோம்.
புரியுங்களா? குறைந்த அழுத்த நோய், சத்து குறைபாடு, ரத்த சோகை, பாண்டு. பாண்டுனா என்னன்னு தெரியுதா? பாண்டு வீக்கம், வீங்கி உடம்புலாம் ஊதி போய் வீங்கி ஸ்பிளீன் வந்து வேற ஒரு கண்டிஷனுக்கு மாதிரி இருக்கக்கூடியது. ஆமா, ஸ்பிளீனோட புள்ளி தூண்டப்படுகிறது. கருவுற்ற தாய்மார்களுக்கு, அதாவது ஏற்கனவே சொல்றோம்ல அந்த விஷயம் தான். இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது, குழந்தை வந்து விஷக்கற்பம் உருவாவதை தடுக்கும். எக்லாம்பேசியான்னு சொல்லுவாங்க. எக்லாம்பேசியான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. விஷக்கற்பமாக உருவாவதை தடுக்கிறது. விஷக்கற்பனா குழந்தை வந்து கரு உண்டாகும் பொழுது சரியில்லாத கருவாக உருவாகுது. சரியில்லாத கருவாக உருவாச்சுன்னா அது என்ன பண்ணும்? குழந்தை பிறக்காது, அபாஷன் ஆயிடும். எக்லாம்பேசியான்னு சொல்லுவாங்க. விஷக்கற்பத்தை உருவாக்கக்கூடிய இது. அதை இது தடுக்கிறது. ரொம்ப முக்கியமானது. அது நீங்க எக்லாம்பேசியா உருவாதை தடுக்கிறதுக்கு நீங்க எக்காரணத்தை கொண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு டச் தான் கொடுக்கணும், பிரஷர்லாம் கொடுக்க கூடாது. சரிங்களா? இது முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக எடுக்க வேண்டும்.